Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஹாய் பிரவீன், ஹாப்பி பர்த்டே. எதிர்பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரவீன் சொல்கிறத விட வெள்ளை பிரவீன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா குவார்ட்டர்ஸில் வந்து 2 பிரவீன் இருப்போம், கருப்பு பிரவீன், வெள்ளை பிரவீன். நீ வந்து வெள்ளை பிரவீனை கூப்பிடுவோம். உன்னைய படிப்ஸ் வேறு, ரொம்ப அதிகமான படிப்ஸ் வேறு. ஒரு ஃபன்னியான இன்சிடெண்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் உன்னை பற்றி. நம்ம ரூபன் பிளாக்குக்கும் பின்னால் அந்த லைப்ரரி நோக்கி டுவர்ட்ஸ் லைப்ரரி அந்த இறக்கம் இருக்குல்ல, அதில் கிரிக்கெட் ஆடுவோம். அதில் அப்போது அந்த பால் செடி ஸ்டெம், அந்த குச்சியை உடச்சா ஸ்டெம்பாக ஊண்டி விளாடுவோம். அப்படி உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து உன் கண்ணில் பட்டுருச்சு. ஆக்சுவலாக அந்த பால் கண்ணில் பட்டவுடனே நாங்களாம் பயமுறுத்துகிறோம் உடனே, கண்ணு தெரியாதா அப்படின்னு. கொச்சி இனிமேல் கண்ணே தெரியாதா உனக்கு, நைட்டு தூங்கினா கண்ணு திறக்க வராதா அப்படின்னு. உடனே நீ விழுந்து புரள்ற. ஐயோ எங்கள் அம்மாவை மட்டும் நான் கடைசியாக விட பார்த்துறணும், எங்கள் அம்மாவை மட்டும் நான் கடைசியாக விட பார்த்தோன்னு ஒரே கதறல், உருண்டு பிறல்ற. மறக்கவே முடியாது. நான் வினோத்து, ரூபனு, சுரேந்திரா எல்லாரும் அவங்க பயமுறுத்துறோம். அப்புறம் எழுத்து வீட்டுக்கு ஓடியே போயிட்டேன். விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு விளாண்டுட்டு இருப்போம். விளாண்டுட்டு இருக்கும்போது டே நான் போய் பூஸ்ட்டு குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்பேன். பூஸ்ட்டு பிரவீன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமான ஒய்ஃபுக்கும் ரொம்ப நன்றி. நானும் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னோன்னா ஒரு ½ அன் ஹவர் நான் எந்த வேலையுமே பார்க்காம நான் அந்த டீப் லேப் மெமரிக்கு எப்படியோ போயிட்டேன். நான் ஃபேமிலிக்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அத்தை மாமா பத்திரமா பார்த்துக்க. தேங்க்யூ. ஹாய் பிரவீன், எப்படி நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பிரவீன் அப்படின்னா சின்ன வயசில் அதை பற்றி நினச்சா, டீப் லேக்கை பற்றி நினச்சா, பிரவீன் நினச்சா எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது கார்ட்டூன். நீனும் சுரேந்தரும் கார்ட்டூன் பற்றி பேசுகிறது, அப்புறம் நம்ம ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றது, நாசு, நம்மெல்லாம் ஒளி விட்டு வீட்டில் போய் சீரியல் பார்க்குறது, அப்புறம் சண்டை போடுறது, கரண்ட்டு போனால் கத்துறது, இந்த கிரவுண்டில் கிணத்தை உடைச்சது பீஸாக, அப்புறம் ராட்டனத்தை உடைச்சது, அப்புறம் ராட்டனத்தில் சதீசனை, நமக்கெல்லாம் லீடர் சதீசனை தாளம் போடுறது அந்த ராட்டனத்தில். அதுக்கப்புறம் கரண்ட்டு போனால் நம்ம உட்காந்து அந்த கதை பேசுகிறது, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு எரிபந்து விளாட்றது, அதெல்லாம் கிரிக்கெட்டு. நம்ம வினோத்து எல்லாம் ஒரு டீமு, வினோத் அந்த வினோத்து, தினேஷ் அவங்கெல்லாம் ஒரு டீமு, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். டி பிளாக் கிராஸ் பண்ணும்போது அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாப்பி விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிரவீன், எப்படா இருக்கேன்? நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டேடா. உன்னை வந்து எப்போயுமே டி பிளாக்கில் எப்படி கூப்பிடுவோம்னா வெள்ளை பிரவீன் சொல்லி தான் கூப்பிடுவோம். ஏன்னா நம்ம பிளாக்கில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் கருப்பாக இருப்பான், நீ ரொம்ப வெள்ளையாக இருப்ப. அதனால் வந்து உன்னை வெள்ளை பிரவீன்னு, அவனை கருப்பு பிரவீன்னு சொல்லுவோம். அதான் ஞாபகம் இருக்கா? ஹாப்பி பர்த்டேடா. ஹாய் பிரவீன், எப்படி இருக்க? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இப்படிலாம் ஃபார்மலாக பேச முடியாது. டே மண்டபுனை, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா மண்டபுனை. எப்படா இருக்க? எப்படி இருக்க? ஃபேமிலிலாம் எப்படி இருக்கு? வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? மண்டபுனை, உன்னை பிறந்த கல்யாணத்தப்போ பார்த்ததுடா மண்டபுனை. அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே இல்லைடா. கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியா? இவன் சதீஷ் இவங்கெல்லாம் பார்ப்பியா? இவன் இர்ஃபான்லாம் பார்ப்பியா? எங்கே சென்னையில் கூட யாருமே பார்க்க முடியல. பாரதியன், யார் பாரதியன்ட்டு பேசிலாம் ரொம்ப நாளாச்சு. சரி, அதை விட எப்படி போகுது உனக்கு? லைஃப்லாம் எப்படி போகுது? உன்னோட ஃபேவரட் ராகவேந்திரன் சாரை பார்த்தியா? இங்கிலீஷே ரமேஷ் சார்லாம் பார்த்தியாயா? ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணு பிரவீன். நம்ம எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு, எனக்கு தெரிஞ்சு 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கல்யாணத்துக்கு எப்போ? உன் கல்யாணத்தப்போ பார்த்தது. அட்லீஸ்ட் இவன் சதீஷை வந்து என் கல்யாணத்துக்கு வந்திருந்தான், அப்போ பார்த்தது தான் சதீஷ் எல்லாம். ஓகே, பார்த்துக்க. ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரவீன். எப்படி இருக்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ பிறந்தநாள் அப்போது நம்ம
ஒரு சாட்டர்டே சம்திங் நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வரக்கடையில் போய் சாப்பிட்டது எனக்கு ஞாபகம் வருது. சிஸ்டர் வந்து 22nd பிறந்தநாள்னு சொன்னப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வினோதினி. நீ திங்க் பண்ணேன் நம்ம ஏன்னா எவ்ரி இயர் வந்து நம்ம எல்லா ஃபேமிலியாக வந்து ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் வந்து ஒரு டூர் போகிற மாதிரி எவ்ரி இயர் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ரஸ்ட் வித் மீ. பாய். ஊருக்கு வந்தால் சொல்லு. பாய். ஹாய் பிரவீன், ஹாப்பி பர்த்டே விஷஸ். 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம 2 பேருடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் நல்லா கண்டினியூ ஆகணும் அப்படின்னு காட் ப்ரே பண்ணிக்கிறேன். உன்னோட ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு காட் ப்ரே பண்ணிக்கிறேன். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. Many more happy returns of the day, da Pune. Many more happy returns of the day, da Mandapune. ஹாய் பிரவீன், எப்படி இருக்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா நீ தான். என்னோடய ஸ்கூல்லையே வந்து பெஸ்ட்டு நீ தான். என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் எடுத்து பார்த்தா அதில் நீ மட்டும்தான் இருப்ப. அந்தளவுக்கு நீ மட்டும்தான் எனக்கு க்ளோஸு. சீக்கிரமே நம்ம மீட் பண்ணுவோம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாயா. பிரவீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் பிரவீனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அதாவது ஒரு கிளாஸில் A to Z எல்லாரோடையுமே பிரவீன் வந்து நல்லா பேசுவான். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு 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 20 பேர் ஒரு 60 பேர் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 20 பேர்கிட்ட எனக்கு நல்லா தெரியும். நான் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படி. ஆனால் பிரவீன் வந்து எல்லாரோடையுமே ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா 60 பேரை பற்றியுமே தெரிஞ்சிருப்பான். 60 பேரோடையுமே நல்லா பேசுவான். ஈஸியாக மிங்கிள் ஆயிடுவான். நான் ஃபஸ்ட்டு பிரவீனை மீட் பண்ணது வந்து 8th ஸ்டாண்டர்டில் தான். ஆக்சுவலி பிரவீன் வந்து யூஸ்வலாக சையதம்மாள் ஸ்கூல்னால் நல்லா படிக்கிறவங்கலாம் ஒரு கிளாஸில் இருப்பாங்க. இப்போ 6th 7th இப்போ 8th வந்து நல்லா படிக்கிறவங்கலாம் ஒரு இது. இப்போ என்னை வந்து நான் வேறு கிளாஸில் இருந்தேன். என்னை செலக்ட் பண்ணி அப்போ தான் ஸ்கூலில் அந்த ஒரு கிளாஸில் போடுறாங்க. அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். அப்போ எல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பயமாக இருக்கும். ஐயோ இவங்கெல்லாம் எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க, நம்மளோட சேருவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆனதுமே பை காட்ஸ் கிரேஸு நான் பிரவீன் பக்கத்தில் தான் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. பிரவீன் ஈஸியாக மிங்கிள் ஆனா. ஸோ பிரவீன் வந்து எனக்கு ஒரு பாஸ்போர்ட், அதாவது ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணி விட்டுட்டான். ஈஸியாக எல்லாரோடையும் நான் மிங்கிள் ஆகிட்டேன், எல்லாரும் என்னோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக பிரவீன் வந்து மிங்கிள் ஆயிடுவான். அப்புறம் சேதம்மாள் ஸ்கூலில் வந்து 2004 அந்த 2004லேருந்து அந்த 2008 அந்த காலத்தில் வந்து ரமேஷ் சார் தான் வந்து எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பிடிக்கும். அது மாதிரி அவர் வந்து டக்குன்னு அவர் எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்க மாட்டார். அவர் சிலர் பேரை சொல்லுவார், இவன் நல்லா வருவான் அப்படின்னு. ஸோ ஒரு ரமேஷ் சார் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சரு டிஃப்ரெண்ட்டாக பிரவீன்கிட்ட இருந்து வரும். அப்போவே சொல்லுவார், சார் இவன் நல்லா பெரிய ஆளாக வருவான், கண்டிப்பாக எல்லா தகுதியுமே இருக்குது, நல்லா பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு. எல்லாருமே பிரவீனை எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா, நல்ல மண்டையன், எல்லா விஷயம் நிறையா தெரியும் அப்படிங்கிறனால மண்டைப்பூனை தான் நாங்கள் வந்து பிரவீனை கூப்பிடுவோம். ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும், எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிருவான். நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி படிக்கணும்னு சொல்லுவான். டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி படிக்கணும், விட்டுறக்கூடாது. ஜாலியாக எல்லாரோடையும் பேசுகிற மாதிரி இருக்கும், விளாடுற மாதிரி இருக்கும். பார்த்தா எல்லாம் படிச்சிருவான். நம்மள்ட்ட வந்து சொல்லுவான், நேற்று இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி விளாட்னேன், இந்த மாதிரி மூவி பார்த்தேன் அப்படின்னு. ஆனால் அதோட மார்க்கு பார்த்தோம்னா நல்ல மார்க்காக இருக்கும். அது மாதிரி பிரவீன் வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ யூஸ்வலாக எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்கும்,
என்னென்னா நல்லா மூவி பார்த்தோம், படம் பார்த்துட்டு நம்மளால் படிக்க முடியாது. வீட்டிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்னா உடனே வந்து எந்த வேலையும் இல்லாமல் படிக்கணும், மூவி பார்க்கக்கூடாது, எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் பிரவீன் வந்து அப்படி இருக்க மாட்டான். என்னென்னா மூவி, இந்த ஈஸியாக பழகுறது, எல்லாம் விளையாடுறது எல்லாமே பண்ணிவிட்டு நல்லா படிச்சிருவான். ஸோ இப்போவுமே நான் வந்து இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன். அதாவது படிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் இல்லாமல் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவும் பண்ணிட்டு படிக்கவும் செய்யணும் அப்படின்னு பிரவீன்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். வேற பிரவீன் வந்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்போ எனக்கு பிரவீன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஞாபகம் இருக்கும். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு மூவி பார்த்ததுன்னா அது பிரவீனோட தான். நிறையா மூவி பார்த்துருக்கோம். அது மாதிரி 12th படிக்கும்போது அழகிய தமிழ் படம் பார்த்துட்டு வந்து நாங்கள் பாட்னி கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அவன் கதை சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வேறு என்ன சொல்லலாம் பிரவீன்னா, நிறையா சொல்லலாம். இப்படி யோசித்து நம்ம நிறையா சொல்லலாம், டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பிரவீனோட அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா பிள்ளைங்களை பற்றி, அதாவது ஒரு வரம், பிரவீன் வந்து ஒரு வரம். தைரியமாக அவங்க காலர் தூக்கிட்டு சொல்லலாம், பிரவீன் வந்து என்னோட பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு பெருமை என்னை மட்டும் சேர்த்துருப்பான், இனிமேயும் சேர்ப்பான். அவன் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அவன் இன்னும் நல்லா பெரிய உயரத்தை அடையணும். இப்போவே அந்த நிலமையில தான் இருப்பான், இன்னும் பெரிய உயரத்தில் அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போவும் பிரவீன் வந்து, அதாவது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, மணிவாத்துன்னு வந்தால் அது வந்து கண்டிப்பாக அது பிரவீன் தான் கூப்பிட்றான் அப்படின்னு எனக்கு தெரியும். வேறு யாரும் அந்த மாதிரி என்னை கூப்பிட மாட்டாங்க, பிரவீன் மட்டும்தான் கூப்பிடுவான். இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறையா சொல்லலாம், டைம் போய்கிட்டே இருக்குது. ஹாப்பி பர்த்டே பிரவீன். ஹேவ் அ ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் பிரவீன். எங்களோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் செரிஷ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். ஹாய் ப்ரோ, விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீட் பண்ணி. காலேஜ் மெமரிஸ் பேச சொன்னாங்க, எனக்கு ஹாஸ்டல் மெமரிஸ் தான் இருக்குது நம்ம ஸ்பெண்ட் பண்ணது. வெரி ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாய்டா பிரவீன், எப்படி இருக்க? விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ. சென்டிங் யூ லாட்ஸ் ஆஃப் குட் விஷஸ் டு யூ அண்ட் டு யுவர் ஃபேமிலி as well. Enjoy the day. Hi Praveen, happy birthday. It must be special day for you and I'm happy. ஒரு நல்ல பர்சன். நான் என்னதான் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லைனாலும் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பேன். ஜஸ்ட் யூ ட்ரை டு கிவ் யுவர் த பெஸ்ட் யூ கேன். நைஸ் பர்சன். ஆல்சோ காலேஜ் டேஸை நினச்சி பார்க்கும்போது யூஆர் லைக் ஒரு ஜாலி கேர்ஃப்ரீ பர்சன். நவ் யூ சீம் லைக் நல்ல க்ரோனப்பாக ஆகிட்டீங்க. நான் எப்போவுமே சீரியஸ் தான், பட் யூஆர் அ ஜாலி பர்சன். ஹோப் யுவர் லைஃப் பீயிங் குட். எவ்ரிபடி எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்குது. வினோக்கிட்ட பேசும்போது she told me you want to be in a காலேஜ் டேஸை தான் மிஸ் பண்ணுறோம். எஸ், நானும் கூட தான். ஸோ எந்த கேரும் இல்லாமல் ஃப்ரீயாக, எந்த டென்ஷனும் இல்லாமல் படிச்சுக்கிட்டு, எங்கே ஏதோ ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இட் வாஸ் நைஸ். ஐ வாண்ட் டு பி தேர் டு. பரவாயில்ல, பட் we can go back to time, right? So I'm trying to go forward and எல்லாரையும் மீட் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பார்க்கலாம், சான்ஸ் கிடைச்சா. once again many more happy returns of the day. Hi Praveen, wish you many more happy returns of the day.
Hi Praveen, happy birthday. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Hopefully I said it correct this time. Wishing you a very happy birthday and many more years to come. Hopefully we meet sometime soon. இப்போ மெமரிஸ் பார்த்தோன்னா வந்து நீனும் நானும் அருண் பிரசாத் வந்து காலேஜ் செமஸ்டர் ஹாலிடேஸ் அப்போது ராமேஸ்வரம் போனோம். பொங்கல் சமயத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அப்போ வந்து வீட்டில் அவங்களோட அம்மா வந்து நல்லா சமைச்சு போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை மறக்காத ஒரு நாள். அண்ட் பொதுவாக வந்து ஒரு புது ஊருக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயில் காமிப்பாங்க, இல்லை நல்ல விஷயம் காமிப்பாங்க. நீ வந்து என் கூட வெளில அழைச்சி போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஆளை வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு இடத்துல போய் இந்த ஆளை வந்து தலையை வெட்டினாங்கன்னு சொன்னேன். ஸோ ஊரில் நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு பதிலாக என்னென்ன கெட்டது நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லேன். அது எனக்கு ரொம்ப காமெடி இருந்துச்சு, பட் மறக்காத ஒரு விஷயம். That being said, God bless your parents. Hope I get to meet you soon and take care. ஹலோ, ஹாய் பிரவீன், எப்படி இருக்க? டுடே இஸ் யுவர் பர்த்டே, ஸோ ஐம் ஷியோர் திஸ் வீடியோ இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று நான் பேசிகிட்டு இருக்க போது நானும் அந்த லைனில் வருவேன்னு எதிர்பார்த்துருப்பேன்னு நானாக நினச்சிக்கிறேன். ஓகே, ஐ மீன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு. ஸ்டில் வி ஆர் கெட்டிங் ஓல்டர். ஆனாலும் மெமரிஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டைம்ஸ். உங்க கூட நான் பேசியிருக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு. ஏதோ இந்த லேபுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் ஐ நெவர் நோ இஃப் வி வுட் ஹவ் டாக் டு ஈச் அதர். இந்த லேபில் பிப்பெட்டை கலக்கிறது, பியூரெட்டை கலக்கிறது, உடஞ்சி போன பிப்பெட்டை ஒளிச்சு வைக்கிறது, அப்புறம் அடுத்தவன் தலையில் கொண்டு போய் கட்டி விடுறது, இந்த வேலையெல்லாம் நிறையா நீ பண்ணுவேன். ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல் லேப் பார்ட்னர் ஃபார் தட் சேக். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே ஆரம்பிச்சிது, அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். ஐ ரியலி லைக் த வே ஹவ் யூ ஆர் ஈஸி கோயிங் வித் செவரல் திங்ஸ். நான் டென்ஷன் ஆனால் பயங்கரமாகிடுவேன். அண்டு ஒன்றை மாதிரி யாரும் இன்னொருத்தவங்கிட்ட ஸ்மார்ட்டாக வேலை வாங்கவே முடியாது. அதுக்கேற்றாப்பில் தான் இப்போயும் வேலை பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷ்னலி வேலையே செய்யக்கூடாது, ஆனால் அடுத்தவங்கள வேலை வாங்கணும். அப்படி தான் என்னையே நீ வேலை வாங்கியிருக்க. என்டையர் காலேஜ் டைம் என்னோடய லேப் புக்கு பார்த்து லேபில் ஒரு வேலையும் பண்ணாமல் அப்படியே லேபில் ஃபுல் மார்க் எடுத்தவன்னு உனக்கே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியது அவசியம் இல்லை. எனிவேஸ், குட் மெமரிஸ். லெட்ஸ் ஹோப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூஸ். என்னைக்காவது தான் பேசுகிறோம், வருஷத்தில் ஒரு தடவை பேசியிருப்போம், இல்லை சேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட்ஸ் குட் டு நோ தட் ஐ ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே அகெயின். என்ஜாய் யுவர் டே. பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஐ ஹோப் யூ லைக் திஸ் ஸ்மால் சர்ப்ரைஸ். பாய். ஹாய் பிரவீன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஏன்டா இவ்வளோ ஃபார்முலா யூஸ் பண்ணான்னு நினைக்கிறியா? நேரில் இல்லை இந்த டைமில். நேரில் இருந்தால் நம்மளுடைய விஷஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஹாஸ்டலில் எப்படி நம்ம ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவோம்? போட்டு பொலன்னு பொழந்து பர்த்டே பாயா அப்படின்ற அளவு கேட்குற மாதிரி முட்டைலாம் அடித்து அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு அந்த டைம். இப்போ ஃபோனில் ஏதோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ பசங்களுக்கு ஒருத்தரே கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பப்போ மீட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போயாவது ஒரு டைம் அட்லீஸ்ட் அந்தந்த டைம்லனாச்சும் கல்யாணத்தை பண்ணாச்சும். இப்போ எல்லாருக்குமே ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ யாரும் வந்து மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கூட இல்லை. அந்த டைம்லாம் நம்ம ஹாஸ்டலில் வந்து ஜாலியாக சாப்பிட போவோம் வெளியில். அப்போ காசு இருக்காது சாப்பிட்றதுக்கே நம்மக்கிட்ட. ஆனால் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு அந்த இதில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு 100-200 தான் இருக்கும். அதை வச்சு 5 ரூபா 10 ரூபான்னு பரோட்டா போய் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ காசு இருக்குது, ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம யாருமே இல்லை. ஏதோ ஒரு டைம் திருப்பி நம்ம மீட் பண்ணி அடிக்கடிக்கு மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிளான் பண்ண மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாரும். ஹாப்பி பர்த்டே பிரவீன். ஹாப்பி பர்த்டேடா பிரவீன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன 12 வருஷம் ஆயிருக்கா? 2012, இப்போ 2025. 13 வருஷம் ஆயிருக்கு. ஓல்டான மாதிரி ஃபீல் ஆகுறது. கண்டிப்பாக நீ ஓல்டாக இருக்குன்னு தெரியுது. லாஸ்ட் டைம் மணிக்கண்ணன் இருந்தால் பார்த்துனேன். எவ்வளோ முடி போச்சு, எவ்வளோ முடி நரைச்சிச்சு. சரி, அப்புறம் இப்போ பசங்க வேறு வந்துட்டாங்க. ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக
ரெஸ்பான்சிபிளாக இருக்க பாரு. வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போ அகைன் பட் தேங்க்ஸ் வினோதினி இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பிரவீனுக்கு. அதே மாதிரி எங்களெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து இந்த சேர்ந்து இந்த விஷஸ் அவனுக்கு பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் அகெயின் அண்ட் ஹாப்பி பர்த்டேடா பிரவீன். Praveen, happy birthday, Machi. I hope you're doing well. Praveen and I used to be next in roll call, so அடுத்தடுத்து இருப்போம் காலேஜில். My best memory of Praveen can think of now is how we did our final year project. We both are assigned to the project and ஹாஸ்டலில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ப்ராஜெக்டை. பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்துகிட்டு பிரிண்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணி அதில் இருந்து டெக்ஸ்ட்லாம் மாற்றி ஏதோ சப்மிட் பண்ணிகிட்டு இருந்தோம். Praveen used to be that carefree guy. அப்படியே ஜாலியாக வருவான் எங்கே எடுத்தாலும். லேபுக்குள்ளே அப்படியே ஜாலியாக என்ன பண்ணுவேனே தெரியாது, அப்படியே பண்ணிகிட்ருப்பாரோ. நானும் அப்படி தான் இருந்தேன். மற்றவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டு we used to somehow get things done. Happy birthday, have fun Praveen. Wish you all the very best. Take care. ஹாப்பி பர்த்டேடா பிரவீன். விஷ் யூ லாங் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். நார்மலாக இந்த மாதிரி பர்த்டே விஷஸ் நம்ம சொல்லவே மாட்டோம். எனக்கு எதுவும் இல்லாமல் புதுசாக தெரியுது. நார்மலாக ஒய்ஃப் சொல்லுவாள், பட் இருந்தாலும் உன் ஒய்ஃப் கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஸோ நீ வந்து இப்போ நம்ம ஹாஸ்டலில் இப்போ சப்போஸ் ஒரு 20 மெம்பர்ஸ் காலேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டமே ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுற. இப்போ வரைக்கும் நீ நிறைய பேர்கிட்ட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு உனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங். நம்ம 2 பேரும் ஒன்றா தான். நம்ம 2 பேரும் வந்து ஆக்சுவலாக ஒரே ஊர்லேருந்து வந்து ஸோ ஹாஸ்டலில் இருந்து அதேமாதிரி ரூம்மேட்டாக இருந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணதில்லை. சப்போஸ் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம்னு. இருந்தாலும் இப்போ என்னால் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அதெல்லாம் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடெண்ட் தான் எனக்கு. அதே மாதிரி வந்து என்னென்னா, நம்ம இப்போ சப்போஸ் அங்கே ஈவன் ட்ராவல் பண்ணால் கூட ஒரு அந்த ஃபுட்டில் இருக்கட்டும், இல்லை வெளியிலேருந்து நம்ம இது பண்ணது, அது ஒரு கஷ்டமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு நான் மறக்க மாட்டேன். அதேமாதிரி ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் எரிஞ்சதோ, இல்லை வெளில போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணது, வெளில போய் நம்ம நிறையா சுற்றுனது, நிறையா பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா சொல்லலாம், இன்னும் நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ. ஸோ எனக்கு என்னென்னா, ஸோ வினோதினி நீ வந்து பிரவீனை வந்து நல்லா பார்த்துக்க. எனக்கு தெரியும் பிரவீன் உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப லக்கி கப்புள். ஸோ கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களாம் நல்லா வளங்க. ஸோ நல்லா லாங் லிவ் என்னோடய பிளெஸிங்ஸ் ஆக்சுவலாக. அண்டு பொண்ணையும் பையனையும் கேட்டதாக சொல்லு. தேங்க்யூ, பை பை. ஹாப்பி பர்த்டே பிரவீன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹே பிரவீன், ஹாப்பி பர்த்டே. கிரிஞ்சு போஸ்ட் இன்கமிங். உங்கள் ஒய்ஃப் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த ஹாப்பி பர்த்டே போஸ்ட்டு. வேறு ஏதாவது பழைய மெமரிஸ் இருந்தால் சொன்னால் எக்கச்சக்க மெமரிஸ் இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அதனால் யூனோ உனக்கு தெரியும் அதுக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின். ஹாய் பிரவீன், happy birthday. You're a very lucky man to have such a caring wife and great family. So we should meet more often. Text me. Happy birthday again. ஹாடா பிரவீன், ஹாப்பி பர்த்டே. மேபி நம்ம இப்போ காலேஜில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நேராக போனோமா, பெரிய ஹோட்டல் போனோமா, டின்னரை முடித்தோமா, 3 பரோட்டா, ஒரு 1 சைடு ஆம்லேட்டு, ஒரு ஸ்ப்ரைட் சாப்பிட்டோமா, திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்தோமான்றப்போம். மேபி நம்ம காலேஜில் நிறைய தடவை நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கோம். பட் ஆனால் நம்ம ட்ரிப் போனதுலேயே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து நான் அந்த ப்ரானும் நண்டும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது. அது என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது நம்ம காலேஜில் இருக்கும்போது நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்கோம். அந்த ட்ரிப்லேயே நம்ம வந்துட்டு நிறைய தடவை சுற்றிருக்கோம். பட் ஆனால் எப்போலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சோம் அப்போலேருந்து அது எல்லாமே குறைஞ்சிருச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து திரும்ப சுற்றுவோம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட்டு வரனோட பையன் கல்யாணத்துக்கு முன்னாடியாவது நம்ம வந்துட்டு திரும்ப சுற்றுறதுக்கு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். ஹாப்பி பர்த்டே பிரவீன். ஹாப்பி பர்த்டே பிரவீன்.
இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ரா. என்ஜாய் த டே. கடந்த காலங்களை விட வருங்காலம் மேலும் சிறப்பாக அமைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரவீன். ஹாப்பி பர்த்டே பிரவீன், என்ஜாய் பண்ணேன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரவீன். ஹாய் பிரவீன், ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் மகிழன் மகிழினி. ஹாப்பி பர்த்டே. ஹாய் சொல்லுங்க மாமாக்கு. மகிழினி ஹாய் சொல்லு மாமாக்கு. ஷீ. ஹாய் பிரவீன், விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, பட் ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ ஓவர் திஸ். விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வெரி மாமா. மகி ஹாப்பி பர்த்டே வெரி மாமா. ஹாப்பி பர்த்டேடா பிரவீன். ஹாப்பி பர்த்டே பிரவீன். ஹாய் பிரவீன், ஹாப்பி பர்த்டே. ஹாய் பிரவீன், பிறந்த நாள் என்ன சொல்கிறது, ஒரே ஊரில் ஒன்றா தான் இருக்கிறோம். பர்த்டே விஷ் வீடியோஸில் சொல்லணும். ஒரே கூச்சமாக இருக்குது, எப்படி விஷ் பண்ணுறது, வீடியோலாம் பக்கத்தில் தான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் 17 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 4 வருஷம் காலேஜு, ஸோ 13 வருஷம் இங்கே. ஸோ நிறைய அனுபவங்கள். ஸோ காலேஜில் இருக்கட்டும், காலேஜில் அந்த ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் கதை பேசுகிற அந்த மெமரிஸாக இருக்கட்டும். கடலூர் வந்து நான் பேச்சுலர் இருந்த வரைக்கும் வாரம் வாரம் பிரவீன் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் ஓடுது. ஸ்டில் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பர்த்டேவும் போல் இதுவும் ஒரு அடுத்த பிறந்த நாள். ஸோ உனக்கு நல்ல பர்த்டே விஷஸ் பிரவீன். கண்டிப்பாக நேரில் மீட் பண்ணுவோம். பாய். ஹாய் மச்சி, ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Hey Praveen, happy birthday, bro. So nice to connect with you guys again. Deva reached out to me and let's, we should all plan a get together sometime back at AC Tech. Hope you have the best in life. Take care, bye-bye. ஹாய்டா பிரவீன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வினோதினி ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். I hope we can meet sometime sooner, all of us. Happy birthday Praveen. Enga Vino Pupu. Wish you an amazing day and year ahead. God bless you my dear. Tamil எல்லாம் சுத்தமாக மறந்து போச்சு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. பை பாய். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிரவீன். அப்போது இன்னைக்கு உன்னோட பர்த்டே. அப்போது நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. மீனோ எப்படி உன்னை நல்லா பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். யா, ஐ திங்க் ஸோ. அப்புறம் லவ் மேரேஜ் முடிஞ்சாச்சு. அப்புறம் ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் உன்னோட பர்த்டே எப்படி போகுது, பிஃபோர் மேரேஜ் பர்த்டே எப்படி போகுது, எல்லாம் சேமாக இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் எனக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எப்போதாவது நமக்கு மீட் பண்ணலாம். என்னோடய தமிழ் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக தமிழ் பேசிட்டு. ஸோ பர்த்டே விஷ் பண்ணால் வீணும் என்கிட்ட சொன்னேன், வீடியோ எடுக்க சொன்னேன். சரி தமிழ்லேயே பேசலாம்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் என்ன பேசணும்னு தெரியல. அப்போ Happy birthday Praveen. Hey, hi Praveen. Wish you a happy birthday. ஹாய் பிரவீன், எப்படி இருக்கிற?
நான் பாலாஜி ஞாபகம் இருக்கா என்ன ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டிபிஎல்லில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். எப்படி இருக்க? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னோட பர்த்டேக்கு என்னுடைய விஷஸ். ஸோ ஹோப்பு எப்போவுமே வந்து நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோடு இரு. நான் எப்போவுமே உன்னை ரீகால் பண்ணுறதா இருந்தேன்னா உன்னுடைய அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணு உன்னோட பர்த்டேவை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஆல்சோ. ஓகே. அண்டு ஞாபகம் இருக்கா பாலாஜி நான்? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரவீன். நான் தான் தினகரன் பேசுகிறேன். வாழ்க்கையில் சில விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் ஒன்று தான் டிபிஎல்லில் ஒர்க் பண்ண டைமும் நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு ஜாலியான என்விரான்மெண்ட்டே இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. நீ, நான், கிஷோர் அண்ணா, பாலாஜி சார், ஜெகன், நம்ம பாஸ் ஜெகதீஷ், மான்சோன் சிங் சார், பக்கத்து டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹெச்ஓடி, அப்புறம் நம்மளை ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு பண்ணுற டான்ஸர் விஜயகுமார் அண்ணா, பயங்கரமாக ஜோக் சொல்கிற நம்ம டைப்பிஸ்ட் சார், ப்ராசஸ் நரேஷியம், இவங்களாம் நினச்சி பார்க்கும்போது இப்போயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை பற்றி சொல்லணுன்னா நீ ஒரு ஜாலியான பர்சன், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பர்சன், எல்லோரையும் கேர் பண்ணுற பர்சன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியுள்ள பர்சன். நீ எப்பயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இல்லை. உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் என்னுடைய இனிஷியல் கேரக்டர் க்ரோத்லேயும் சரி இப்போயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நீ எவ்வளோ சந்தோஷமாக இந்த பிறந்தநாளை கொண்டாடுறியோ அதை விட இன்னும் சந்தோஷமாக நீ வரப்போகிற பிறந்தநாளையும் கொண்டாடணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மறுபடியும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Hi Praveen. Birthday wishes to you. Hi Praveen. Wish you many more happy returns of the day. Stay happy with healthy and wealthy life. ஹலோ பிரவீன். ஸோ ஹாப்பி பர்த்டே. உங்கள் ஒய்ஃப் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு ப்ரெசென்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சே தேங்க்ஸ் டு ஹர். அண்ட் பிரவீன், ஸோ நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் வித் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸ்டில் வி ஆர் இன் டச். பட் ஏஷியன் பெயிண்ட்ஸும் சரி அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஜாயின்ட் இன் ஆர்கிமா. ஸோ ஐ நோ ஹவு மச் ஸ்ட்ரகிள் யூ ஆர் gone through. Asian Paints, when you lost your finger, so it was very painful for us. I never forget those moments. Even in Arkema, I understood so how much struggles you have overcome here. Praveen, your unique skill is when the problems, whatever problem you are facing in your life, you have the guts to stand against the problems and overcome those problems. That is your strength. And even your personal life, when you lost your sister, I know how you are overcome from this issue and how you are supporting your family. So you are a very good person, and I wish you many more happy returns of the day and have a wonderful family life. Thank you. Hi Praveen, many more happy returns of the day. எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒய்ஃப் அமிச்சாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிடு, இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து இதெல்லாம் செய்கிறதுக்கு. அவனை பற்றி ஜென்ரலாக நினைக்கும் போது இனிஷியலாக நீ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணது ப்ளஸ் கை கட் பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோவில் போனது, அதுக்கப்புறம் அது ஹீல் ஆனவுடனே கேட்டது எப்படி சார் கடைசி வரைக்கும் வளர்ந்துடும் சரியாயிடும்னே மெயின்டைன் பண்ணிங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் நம்ம கண்ட்ரோல் ரூமில் அடிக்கிற அரட்டை, நைட் ஷிஃப்ட், அப்புறம் எங்கள் வீட்டு மாடியில் நீ இருந்தது, ப்ளஸ் உங்கள் ஒய்ஃப் உனக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணது, அதுக்கு பர்மிஷன் கேட்டது, இதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பி இன் டச் ஆல்வேஸ். ரொம்ப நாள் ஆச்சு, வில் ஹாவ் டு மீட் அகெயின். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிடு உன்னோட ஒய்ஃப்க்கு இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு. ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. Bye. Happy birthday, Praveen uncle. Hi. Good morning first. Praveen,
ஆக்சுவலாக இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைக்கிது நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் ஸ்பீச் கொடுத்ததே கிடையாது, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. ரிப்பீட்டட் ஃபாலோ அப்பு விடவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக ரொம்ப போர் அடிக்காமல் லைட்டாக பிரவீனோட பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு என்னோடய விஷஸ். ஸோ பிரவீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் எங்கள் 2 பேருக்குள்ளே. ஸோ எங்கேயுமே என்ன அவன் விட்டு கொடுத்தது கிடையாது, நானுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ எத்தனாவது பிறந்தநாள் தெரியல, பட் ஆல் த பெஸ்ட். உன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் பல ஆண்டுகள் நீ வந்து ஹாப்பியாகவும் சந்தோஷமாக வாழணுன்னு என் சார்பாகவும் என் ஃபேமிலி சார்பாகவும் நான் உனக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது ஷேர் பண்ணணுன்னா. இந்த வீடியோலலாம் நான் வந்து பெருசாலாம் ஷேர் பண்ணிட முடியாது. ஸோ அது பிரவீனுக்கு தெரியும். நீயும் பிரவீன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அண்ட் ஒன் மோர் டைம் ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் பிரவீன். பட்ட ஜிலேபி. ஓகேம்மா, பாய். ஹலோ, ஹாப்பி பர்த்டே விஷஸ் பிரவீன் சார். எல்லா பர்த்டேவும் வாட்ஸ்அப் மூலிமா விஷ் பண்ணுவேன். இது ஒரு ஸ்பெஷல் பர்த்டே, அதனால் உங்களுக்கு வந்து வீடியோ மூலிமா விஷ் பண்ணுறேன். உங்கள் கூட ஒர்க் பண்ண நாட்கள்லாம் மறக்க முடியாது. ஏன்னா ஷிஃப்ட் இன்சார்ஜ் இது வந்து உங்கள் கூட தான் ட்ரைனிங் எடுத்தேன். அதனால் இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுடைய க்ரோத்தும் நல்லா இருக்கணும். உங்களுடைய க்ரோத்தையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பென்டா ஃபேமிலியிலேருந்து ஒரு முக்கியமான நண்பர். எப்பயுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பீங்க. இந்த பர்த்டே உங்களுடைய மேலும் உங்களுடைய லைஃப்பை வந்து மேலும் உயர்த்துவதற்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய்டா பிரவீன், ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. ஸோ உன்னை பற்றி ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறாங்க, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் பர்த்டே டைமில் அப்படின்னு சொல்லும்போது இனிஷியலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது பொதுவாக இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் தான் இந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வைப்பாங்க. ஏன்னா நம்மளாலையும் பெரியவர் ஆகி உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஃபைன். பிரவீனை பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அவங்களோட க்ளோஸாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா, நம்மளால் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாள், வேல்யூ கொடுக்குறாள், வெயிட்டேஜ் கொடுக்குறாள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். அது ஃபேமிலியில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். இன்றைய காலகட்டத்துக்கு அதுதான் தேவைப்படுது. ஸோ இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிரும்னு தோணுது. நெக்ஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசும். இன்னொரு வருஷம் இதேமாரி வந்து ஒன்றை பற்றி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் சொன்னால் மாட்டி பண்ணி அப்புறம். ஓகேப்பா, ரைட், ஓகே. விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. மே காட் பிளஸ் யூ வித் குட் ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். பைடா, டேக் கேர். ஹாய் பிரவீன், குட் மார்னிங். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சாரி, கொஞ்சம் வீடியோ அனுப்பல, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ரிமோட் ஏரியாவில் இருந்தேன். ஸோ நான் பிரவீன் சொல்கிறது நான் நிறையா தான் சொல்லியிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி கை தான் எப்பவுமே கூப்பிடுவேன். ஸோ இப்பயும் நீ அண்ணா யூனிவர்சிட்டி கை மாதிரி நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஆஸ் பர் யுவர் விஷ் யூனிட்டட் ஆகிடு. ஹெல்த்தையும் பார்த்துக்கோ, ஃபேமிலியும் பார்த்துக்கோ. பாய். ஹாய் பிரவீன், ஹாப்பி பர்த்டே. 30வது வயதை கடந்ததற்கு வாழ்த்துக்கள். இது என்ன ஒன்றை பற்றி நல்லது சொல்கிறது, ஒரு விஷயம் சொல்லலாம். நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தில் அது வேணால் சொல்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்லேருந்து வந்து இவ்வளோ பேர் படித்து இவ்வளோ ஒரு நல்ல காலேஜில் படித்து ஒரு பொசிஷனில் வந்திருக்கிறேன். ஸோ நான் 35 வயசில் என்னடா சாதிச்சேன்னு கண்ணை மூடிட்டு யோசிச்சேன்னா, நீ இந்த விஷயத்தை யோசி, ப்ரௌடாக ஃபீல் பண்ணு. நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம். லைஃப்பில் வந்து டெடிக்கேட்டடாக படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலேயும் பெரிய பொசிஷன் போவோம். ஸோ இதுவே ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் 35 வயசில். ஸோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணு.
அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோ, அதுதான் ஃபஸ்ட்டு. மற்றதெல்லாம் தான் நெக்ஸ்ட்டு. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ப்ரொஃபஷ்னல்ன்றது செகண்டரி தான். எப்பயுமே ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. அது மட்டும் நான் வச்சுக்கோ. ரொம்ப Happy birthday, Praveen. God bless you. Lot of joy and happiness forever. Another year older, but forever younger thought. Missing those Arkema days, and it's a nice memory forever. Keep shining and rocking as always. Hi Praveen, wish you a very happy birthday. You are truly a great personality. நாம் ரெண்டு பேரும் ஆர்கேமாவில் ஒர்க் பண்ணதே ஸ்டில் ஐ ரிமெம்பர். ஐ திங்க் யூ டூ. ஸோ we had a good time at Arkema. And once again, happy birthday my friend. 35ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அன்பு தம்பி பிரவீனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், இழப்புகள், மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு வாழ்க. Hi Praveen sir, many more happy returns of the day. 35th year birthday celebrate பண்ணுறீங்க. ஸோ have a great year sir. ப்ராசஸில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஹெச்ஓடிஸ்லாம் வந்து டஃப்பாகவும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி பாசம் தான் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல வருஷமாக அமையுது. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் இயர் சார். தேங்க்யூ. ஹாய் பிரவீன், உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஆகுது. உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பார்த்தீங்கன்னா சின்சியரிட்டி, டெடிகேஷன். எந்த ஒர்க்குமே வந்து சொல்லி முடிக்கணும், டயத்து முடிக்கணும், கரெக்டான டேட்டா கொடுக்கணும், அதில் ஒர்க் இம்ப்ரெஸ்ட் யூ. அதே மாதிரி உங்களுடைய 35வது வயதுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரவீன். ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படியே போகட்டும். பர்சனல் லைஃப்பில் இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. குழந்தை குட்டிலாம் நல்லா படிக்க வைக்கணும், ஒய்ஃபில் நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் நம்ம பேசுன மாதிரி, நம்ம அப்பப்போ பேசுகிற மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ்லேயும் நம்ம ஒரு லெவல் அப்பா வரணும். நம்ம பேசுகிற ஃபயர் நம்பர் பேசிகிட்டு இருப்போம் அப்பப்போ, அது சீக்கிரம் அச்சீவ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம சீரியஸாக போயிட்டோம். பிரவீன் 35 வயசு ஆயிடுச்சுன்றாங்க. அலெக்சாண்டர் 33 வயசுலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. நீ 35லேருந்தே இனிமேல் நீ சாதிக்கலை. நீ வந்து இன்னும் நிறையா சாதிக்க வேண்டியது இருக்குது. அதனால நல்ல பையனாக இருந்து நல்ல வேலை பார்த்து அலெக்சாண்டர் மாதிரி பெரிய ஆள் ஆகாமல் கொஞ்சம் சின்ன அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிக்கப்பா. சரி, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ கேட்ட கதையெல்லாம் வந்து பார்த்தினாக்கும் எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். முக்கியமாக நீ வந்து உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னுடைய வீட்டுக்காரம்மாவை நல்லபடியாக சேர்த்து நல்லா இன்னைக்கு நல்ல பிள்ளைய பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ கம்பெனியில் வாங்குகிற கிரேட்ஸை விட உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நிறைய சாதிச்சு நல்லா வாழணும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பை. ஹாய் பிரவீன், நீங்கள் 35வது பிறந்தநாள் வந்து கொண்டாட போகிறீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன், நிறையா ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த கிரேட் ஆட்டிடியூடோட, அந்த பாசிட்டிவோட தாட்டோட நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. இருக்கிற சப்பார்டினேட்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஹாய் சார், வாழ்க்கை என்பது பெஸ்ட், வாழ்ந்து காட்டுவது பெஸ்ட். நீங்கள் எடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். இதுவே இந்த தருணத்தில் எங்களுடைய ரிக்வெஸ்ட். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அப்பா. உங்களுக்காக ஒரு பாட்டு பாடவா? தீர்ந்தது இந்த காலம், நீ நீண்டு வாழ வேண்டும், வானத்தீனு போல நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேணும், அறிவு வேணும், அன்பு வேணும், அறிவு வேணும், அன்பு வேணும், அறிவு வேணும், அன்பு வேணும், அறிவு வேணும்.
வார்த்தைகள் வேணும். சக்கரை தமிழி தாலாட்டு நான் சொல் வாத்தீரோ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday to you, may the best say you. Happy birthday to you. உங்கள் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி வீடியோ வாங்கின அந்த பர்சன் நான் தான். என்னை நல்லா திட்டிக்கோங்க. சாரி அண்ட் தேங்க்ஸ். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் என்னோடய கண்டினியூஸ் ஃபாலோஅப்பில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக பிரவீனை விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.